மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டோன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட விளக்க கடிதம் கேட்டு விளக்கம் வாங்கியிருக்கிறோம். எப்படி வந்து நீங்கள் அனுமதிச்சிங்க, எப்படி எதுக்காக பணம் வாங்கிட்டு உள்ளே அனுப்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு விளக்க கடிதம் தான் அவங்ககிட்ட வாங்கியிருக்கிறோம். அது மன்னிப்பு கடிதம் கிடையாது. அந்த விளக்க கடிதத்தை வாங்கிட்டு இது ஒரு ப்ரொசீஜர். ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அவங்கள கூப்பிட்டு அதுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் வாங்கி அதன் மேலே நடவடிக்கை எடுப்போம். அந்த ஒரு ஆய்வு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து அன்னதான கூடங்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். அதே போல் வந்து கோயிலினுடைய சொத்துக்கள் பற்றிய ஆய்வுகளை நடத்தியிருக்கிறோம். கோயிலுக்கு வர வேண்டிய வருமானங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் தடைப்பட்டிருக்கின்ற அந்த ஆய்வுகளை நடத்தியிருக்கிறோம். கோயிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் பண்ணிகிட்ருக்கிறோம். கோயிலின் தூய்மையை எப்படி பராமரிக்கிறதுன்னு ஆய்வுகள் பண்ணிகிட்ருக்கிறோம். அதே போல் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து எவ்வளவு விரைவாக தரிசனம் பார்த்துட்டு வெளியில் போக முடியும், அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியுன்றதுக்கு பற்றி ஆய்வுகள் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இந்த ஒட்டுமொத்த ஆய்வையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த ஆய்வுகள் அடிப்படையில் இந்த ஆய்வுகளின் முடிவை வந்து முழுமையாக பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட உண்மையிலேயே குற்றம் செஞ்சுருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் எந்த தயக்கமும் இல்லாமல் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம். அதற்கு முன்பாக இப்படி ஒரு தவறான தகவலை வந்து பரப்பி ஏதோ வந்து ஒரு சாரார் மேலே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் கார்னர் காட்டுறதாகவும் மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டுட்டதாகவும் தவறான பொய்யான தகவல்களை வந்து இணையதளத்தில் வந்து சில பேர் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் எந்த பாரபட்சமும் கிடையாது. யாராக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதை கூடிய சீக்கிரம் நாங்கள் அறிவிப்போம். நன்றி. எல்லாமே வந்து நான் சொல்கிறேன், இந்த இன்ஸ்பெக்ஷனுடைய முடிவில் என்ன நடந்துச்சு, யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்றதை கம்ப்ளீட்டாக ஒரு டாக்குமெண்ட்டாக அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும். இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் பாக்கி இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக முடிச்சுட்டு அந்த தரவுகளோட நான் அவங்ககிட்ட வந்து பேசுகிறேன், இல்லை நான் அவங்களுக்கு அந்த தரவுகளை கொடுக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நன்றி. நான் கொடுக்குறேன். நான் இன்றைக்கி ஃபுல்லாகவும் இருக்கிற பிளான் இருக்குது. இங்கே நடக்கக்கூடிய ஆய்வுகளை பொறுத்து, அவங்க கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை பொறுத்து, விளக்கங்களை பொறுத்து தான் அது எவ்வளோ நேரம் போகுதுன்றதை பார்ப்போம். பட் எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சாலும் எவ்வளோ லேட்டாக முடிஞ்சாலும் கூடிய சீக்கிரம் இந்த ஆய்வறிக்கையை தயாரித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்கிட்ட இந்த ஆய்வறிக்கையை வந்து சமர்ப்பித்து அதன் மேல் நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும். யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த பாகுபாடும் கிடையாது, எந்த பிரிவினையும் கிடையாது, எந்த சாஃப்ட் கார்னரும் கிடையாது. யாராக இருந்தாலும் தவறு செய்தால் நடவடிக்கை நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவரோட ஆட்சியில் எடுக்கப்படும். நன்றி.